நீதிமன்ற விடுமுறைகள் குறித்து விமர்சித்த பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினர் சஞ்சீவ் சன்யாலுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் கண்டனம் தெரிவித்துள்ளது. நீதித்துறையில் கோடை, குளிர்காலம், தசரா விடுமுறைகள் அபத்தமானது என்று சஞ்சீவ் சன்யால் அண்மையில் பேசியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கீழமை முதல் உச்சநீதிமன்றம் வரை நீதிபதிகளாக இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்றுவதாகவும், வார இறுதி நாட்கள், விடுமுறை காலங்களில் தீர்ப்புகள் எழுதுவதிலும் திருத்தங்கள் செய்வதிலும் நீதிபதிகள் செலவிடுவது பலருக்கு தெரியாது என்றும் கூறியுள்ளார். 10 லட்சம் மக்கள் தொகைக்கு 50 நீதிபதி இருக்க வேண்டும் என்று சட்டம் 1987 ஆண்டு பரிந்துரைத்த நிலையில் 10 லட்சம் மக்கள் தொகைக்கு 21 நீதிபதிகள் இருப்பதாக நீதித்துறை அர்ஜுன் ராம் கூறியிருந்ததை அமல்ராஜ் குறிப்பிட்டார். 2 மடங்குக்கும் அதிகமான வழக்குகளை நீதிபதிகள் கையாள்வதாகவும், நீதிபதிகளை பற்றியும் துறை பற்றியும் பேச அதிகார அமைப்புமான தார்மீக உரிமையோ இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 கோடி வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக சஞ்சீவ் சன்யால் கூறும் நிலையில் அதில் 7 மேலும் பல்வேறு செய்திகளை